எல்லாருக்கும் வணக்கம். போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். தமிழக திரை உலகில் ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான அவருக்கு மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லையற்ற ஆர்வத்தோடு அவரை காண துடிப்பதும், அதைப் போலவே கலையுலக கவர்ச்சியை நேசிக்கின்ற இளைஞர்களும் அவரை காண துடிப்பதும் திருச்சி மாநகரிலே பிரம்மாண்டமான கூட்டம் நேற்று கூடியிருந்ததை தொலைக்காட்சி வாயிலாக நானும் கண்டேன். ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் மகத்தான வெற்றியை பெறும். அந்த வெற்றியை தடுக்கின்ற சக்தி இவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது நடைபெறப் போகின்ற ஒன்று. ஆனால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்கம் திமுக அணியை பாதிக்கப் போவதில்லை. அது எந்த வகையிலே விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் வர இருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அப்பொழுது கணித்து சொல்ல முடியும். கூட்டுறதில்லைப்பா, அது ஒரு ரசிகர்கள். இப்போ நான் சொல்றது கேளுங்க, திடீர்னு ஒரு சாதாரண ஒரு நடிகர் இப்போ வந்தால் இப்போ வந்தால் கூட வந்து கூடுவாங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ விஜயகாந்த் வராத கூட்டமா? விக்கிரவாண்டியில் அவருக்கு வராத கூட்டமா? ஏன் அண்ணன் வைகோ அவர் பிரிந்து சென்ற போது அவருக்கு இல்லாத கூட்டமா? எல்லா இடத்துலையும் செல்வாங்க, அவர் கூட்டாத கூட்டம் இருக்குதா? தேமுதிகவில் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது. என்னன்னாங்க, இதுதான் விஜய்க்கும் அந்த நிலை தான். இதுலேருந்து உங்கள் நீங்கள் தான் பார்க்கணும். அதாவது சரியான தொண்டர்கள் இருக்கணும், கட்டுப்பாடான தொண்டர்கள் இருக்கணும். அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்க தானே, அவங்க சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே, அவங்களுக்கு கொள்கைகள்லாம் தெரியாதுல்ல. அது போகிற ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்குறோம்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுதான் அந்த கட்சியினுடைய நிலையம். மகளிர் உரிமை தொகை முழுமையா கொடுக்கல அப்படின்றத விஜய் குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அவரு திடீர்னு நேற்று தான் வந்துக்கிறாரு. அவர் கீழே இதுல போய் பார்த்துக்கிறாரா? யாரோ எழுதி கொடுக்குறது, யாரோ சொல்றது பேசிக்கிறார் தவிர கீழே நாங்களாம் ஃபீல்டில் இருக்கிறோம் சார். காலையில் எழுந்தோம் சார், 8 மணிக்கு வெளியே கிளம்பணும். தலைவர் அமைச்சிட்டு எல்லாம் கிட்டத்தட்ட 6-7 நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வரேன். இப்போ ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா ஊரில் உள்ளே போனோம், தப்பாக பண்ணிவிட்டு எதுவும் செய்யலாம், ஊர் உள்ளே போய் வர முடியுமா? ஜனங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. எதனா செய்யலைன்னா எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க. நாங்களாம் தைரியமாக கம்பீரமாக ஊர் உள்ளெல்லாம் போயிட்டு வரோன்னு என்ன காரணம்? அவங்க கோரிக்கையில் நிறைவேற்றி தந்துறதுனால தான் தைரியமாக நாங்கள் போய் வரோம். எங்களுக்கு அச்சம் கிடையாது. இப்போ எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பே கிடையாது. அவர் கட்சி நடத்துறது எங்களுக்கு அவரோ சந்தோஷம். எங்கள் ஓட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. யார் யார் பாதிப்புன்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்கள் ஆளுங்களை இப்போ நான் அன்றைக்கி கூட தலைவர் ஊர்லேருந்து வந்தார், பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லாம் யூத்து தான் எங்ககிட்ட, பார்த்தீங்களா இல்லையா? ஒரு 100%ல் 80% வெறும் யூத்தாக தான் இருப்பாங்க எங்கிட்ட, எங்கள் டிஸ்ட்ரிக்டில். இப்போ எங்கேயும் பிரச்சனையே கிடையாது. எங்கள் ஆட்கள் எங்கேயுமே போகல. நாங்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் கட்சியை. எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆட்சி சொல்கிறேன், 2026 திமுக ஆட்சி வரும். குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதியும் அது வெற்றி பெற்று தலைவர் காலத்தில் சமர்ப்போம். அவங்க மாநாட்டிலே பெயிண்ட் அடிக்கிறான் மேலே ஏறக்கூடாதுன்னு, கிரீஸ் தடவுறாங்க. அந்த வாட்டர் டேங்கெல்லாம் தூக்கி போயிடுறானுங்க. சேர் 50,000 சேரை காணன்றான்.
தமிழ்நாட்டில் அவனும் சேர் தர மாட்டேன்றான், கேரளாவிலேருந்து எடுத்து வந்து வாடகைக்கு போடுறானுங்க. இதெல்லாம் ஒரு கட்சி, நான் என்ன பண்றது? நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் நேற்றைக்கோ அல்லது தொடர்ந்து பேசி வருகின்ற செய்திகள் என்பது அவர் ஒன்று தெரிந்து வைத்துக் கொண்டிருந்து பேச வேண்டும், அல்லது கேட்டாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், படித்தாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு எந்த அளவுக்கானது என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருப்பவர்களும் தமிழ்நாட்டின் அபரிதமான வளர்ச்சி குறித்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியம் அளிக்கிறது. மகளிருக்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்கின்ற பெயரில் மாதத்திற்கு 1000 ரூபாய் என்று 1,15,00,000 குடும்பங்களுக்கு நிதி உதவி தந்து மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார். பல்வேறு மாநிலங்களுக்கு, பல்வேறு மாநில முதல்வர்களுக்கு வழிகாட்டியாக திராவிட மாடல் அரசு, குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். இதையெல்லாம் திரு விஜய் தெரிந்து கொள்ளாமல் போனது எந்த வகையில் நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. ஒன்றிய அரசின் பாரபட்ச நடவடிக்கைகள் எதெல்லாம் அப்படிங்கிறத பட்டியல் போட்டேன். பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுக சொல்லுகிற இந்த காரணங்களை அவர் பட்டியல் போட்டு இது சொல்லிட்டு கேட்டார்னா அதுல நியாயம் இருக்கு. போராடுகிற இந்த காரணங்களை எல்லாம் வென்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த இயக்கத்தையும் அதையும் ஒப்பிடுவது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. நாங்க என்ன சொல்றோம், இந்த அவரோட இந்த இயக்கம் மக்களிடத்தில் போய் சென்றடைய என்னன்னா, ஒன்னு ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதுங்கிற அது ஒரு கான்செப்டை தவிர்த்து வேற எந்த காரணமும் இல்லை. இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்வது திமுக, மேல ஆட்சி செய்வது பாஜக. ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டுமே நம்ம மக்கள் மத்தியில் போக முடியும்னு நினைக்கிறாரு. ஆனா இது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டது. அதே திரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் கூட ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 2021, 24 ஆகிய இருமுறை நடைபெற்ற தேர்தலில் திமுகவுக்கு 47% ஆதரவு இருந்தது. அதே ஆதரவு இப்போதும் நீடிக்கிறது. திமுக இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இல்லை என்பதை பாஜகவின் முன்னாள் தலைவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். விஜயும் வெகு விரைவில் ஒப்புக்கொள்ளுகிற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் 2015 இருக்கும்பொழுது, 16 தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி, 2021 தேர்தல் தயாராகும் பொழுது ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள். யார் என்ன செஞ்சிருக்காங்க, யார் என்ன செய்யல, நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது. அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற. நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதாக கூட நானும் இன்னைக்கு செய்திலாம் பார்த்தேன். நேற்று நான் சென்னையில் இருந்தேன். ஏறத்தாழ ஒரு 3000 தமிழ் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கள் பணியாணை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 6000 யூத்துக்கு நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து பணியாணை வழங்கிட்டு இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நேற்று கோயம்புத்தூருக்கு இறங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே நேராக இப்போ உங்களுக்கு நான் சந்திக்க வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும்பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்த்துற செய்தியில் கேட்கலன்னு சொல்றதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறதான் நான் சொல்லுவேன். நான் பீயிங் பத்திரிகையாளர், பீயிங் ஒரு மினிஸ்டர், நம்மளுடைய ப்ரொஃபஷன் நம்ம இருந்திருக்கு. எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான். பல கவர்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இல்லை அப்படி சொல்ல, நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு ஜென்ரலாக பொதுமக்களுக்கு நம்ம அவதி கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது கூட நம்ம இடம் கொடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கண்டிஷன்ஸாக நம்ம கொடுக்குறோம். நாங்கள்
இப்போ நேற்றிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமான நிலையத்திலேருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த பசங்க வந்த பசங்களாக இருந்தாலும் ஏன் நம்ம அனைத்தோடைய வரி பணத்தில் தான் ஒரு நாடு ஒரு நகரம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அது ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சிதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே வந்து நேற்று போகும்போது வைத்தறிச்சலாக எங்களுடைய சையத் முர்துஷா பள்ளியை சார்ந்திருக்கிற மேல் கூரையால் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ கும்பல் வர்றது என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்ல நாங்கள் யாரையுமே நாங்கள் வந்து எதிரியாக நாங்கள் நினைக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று எழுதின அந்த கடிதத்தை கூட நான் பார்த்தேன். ஒட்டுமொத்தமாக அந்த கடிதமே என்ன சொன்னால், நம்முடைய கொள்கை எதிரிகள் அப்படிங்கிறது வந்து கும்பமேளா நடத்துவார்கள், நம்மளுடைய அரசியல் எதிரிகள் நம்ம சும்மா இருந்தாலும் நாங்கள் தான் அரசியல் எதிரின்னு சொல்கிறவங்க வந்து கும்மாளம் போடுவார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோதான் என்ஜாய்மெண்ட் பண்ணால் அந்த கொள்கை அப்படிங்கிற மனசில் நிற்கும்போது வீடு திரும்பும்போது இதுதான் நம்ம நாட்டுடைய கொள்கை, இதுதான் நம்முடைய இனம், இதுதான் நம்முடைய மொழி அப்படிங்கிற அந்த பற்று யாருக்கு இருக்கிறதோ, அப்படி பற்று இருக்கிறவர்கள், கொள்கை பிடிப்போடு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக திமுக பக்கம் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை. சரி, அது அதான் சொல்றேன், இது வந்து ஒரு பிரச்சாரம் அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் இளைஞர்கள் வந்தாங்களா, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் எல்லா தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர் சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வந்திருக்கு, கேரளாலேருந்து வண்டி வந்திருக்கு, எல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கூட அவர் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நாட்டு நடப்பு, நீங்கள் வந்து அரசியல் எதிரிகளை பற்றி பேசுங்க, அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த கொள்கை எதிரிகள் பார்த்து நீங்கள் பேசும்போது அப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எல்லா பிள்ளைங்க மனசுலாம் இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லணும். அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான பணத்தை அவங்க விடுவிக்காமல் இருக்கிறாங்களா, அந்த ஏங்க அந்த பணத்தை விடுவிக்கல, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து என் ரசிகர்கள் தான் அந்த பிள்ளைங்களாமே, அந்த பிள்ளைங்க படிப்பதற்கான பணத்தை விடுவிச்சாதான் என்ன அந்த ஒன்றிய அரசு என்று அவங்களை கேட்டுருக்கலாம். எஸ்ஐஆரை பற்றி அவர் பேசியிருந்தாங்க. இப்படி நாட்டு நடப்பு சார்ந்து பல விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க போறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமே தவிர ரொம்ப நேரோ மைண்டடாக அவர் பேசிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகின்றது.